Friends, welcome back to Sunday Silla Sanikliam. I said நம்ம இப்போ வீட்டுக்கு போற வரீங்களா? பின்னாடி ஒரு கிஃப்ட்டுக்கு பாக்கீங்களா? நாங்க இப்போ வீட்டுக்கு போறோம். போலாமா? ரெடியா? போலாமா? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சில் வைக்ஸ் ஒன்லி 3M. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? மகாபலிபுரத்தில் இருக்கிற பீச்சுக்கு தாங்க போகிறோம். சரி, ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டுன்னு அஜிக்குட்டி வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஜானு வேறு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது, வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு திடீர்னு ஒரு பிளான் பண்ணோம். சரி, எந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஜானு சொன்னார் மெரினா பீச் போகலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் வேணாம், மகாபலிபுரம் பீச்சுக்கே போகலாம், அதுதான் நமக்கு கொஞ்சம் கிட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மகாபலிபுரம் பீச்சே போயிடலாம். ஏன்னா மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு, கிளைமேட்டு வேறு. ஸோ அதனால தான் மகாபலிபுரம் பீச்சே கிட்டே இருக்கும், அங்கேயே போயிடலாம் அப்படின்னு அங்கேயே கிளம்பிட்டோங்க. எனக்கு வீட்டிலே டவுட்டாக இருந்துச்சு, மழை பெய்யுமோ, தப்பான டைமிங்கில் கிளம்பிட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஆயிடுச்சு, நடுவில் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. ஸோ அதே மாதிரி செங்கல்பட்டு வரைக்கும் தான் வெயில் அடிச்சுது. சரி ஓகே, வெயில் தான் அடிக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்பாடா அப்படின்னு நினச்சோம். செங்கல்பட்டு தாண்டின உடனே கிளைமேட் கூலிங் ஆக ஆரம்பிச்சிது, மழை பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆஹா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சோம். இடையில வேறு மழை வேறு நல்லா பேஞ்சுது. ஸோ நாங்கள் ஓரமாக நின்றுட்டோம். இப்போ நாங்கள் மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம் ஒரு வழியாக. ஸோ இதுதான் நம்ம பீச்சுக்கு போகிற வழி. இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே கிடைக்காதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டுக்கு. அந்த பீச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி இந்த வெயில் இருக்கும்போது போனோன்னா நம்ம வந்து நடக்க முடியாது அந்த மணலில். உனக்கு அஜிக்குட்டிக்கு ஸ்வீட் கார்னா ரொம்ப பிடிக்கும் உனக்கு. அஜிக்குட்டி மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது ஸ்கூலுக்குனா ஸ்வீட் கார்னாக தான் இருக்கும், அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. இங்கேருந்து நம்ம கடையெல்லாம் ஆரம்பிக்கும். எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எது வாங்குறதுன்னு தெரியல. இந்த சிப்பி வச்சு கண்ணாடி இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஹேண்ட்மேடு ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஹேண்ட்பேக் மட்டுமே கிடையாதுங்க, இங்கே வந்து நிறையாவே இருக்குது. டாய்ஸு, அப்புறம் அந்த சிப்பி வச்சு முத்து வச்சு எல்லாமே வச்சுருந்தாங்க. அஜிக்குட்டி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார், எது வாங்குறதுன்னு தெரியல அவருக்கு. நான் இந்த கடையில் வாங்குகிறேன் அந்த கடையில் வாங்குகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான் டாய்ஸ்லாம். சரி ஓகே, நம்ம போகும்போது வாங்கிக்கலாம், இப்போ போகும்போது நடக்க முடியாது இந்த மணலில் அப்படின்னு அவன்கிட்ட எதுவுமே வாங்கி கொடுக்கல போகும்போது. ஸோ ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது மெட்டல் கார் மாதிரி வாங்கினோம். இங்கெல்லாம் ஹேங்கர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டே இருக்கோம், பீச் வர்ற மாதிரியே தெரியல, நடந்துக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமாக. இது வெயில் நேரத்தில் வந்திருந்தோன்னா அவ்வளோதான், வேர்த்து ஊற்றிருக்கும். ஏதோ இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் தப்பிச்சோம். அந்த டைமில் வரதோட இந்த சீசனில் பீச்சுக்கு வர்றது தான் அங்கே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கூலிங்காக இருக்கும்போது பீச்சில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இது கூட சூப்பராக தான் இருந்துச்சு. அஜு பாருங்கள், ஒரு ஓரமாகவே வர்றாரு, எந்த ஷாப்கிட்ட நம்மளை ஸ்டாப் பண்ண போகிறாருன்னு தெரியல இவர். எல்லா டைப்ஸும் ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம போகும்போது வாங்கிக்கலாம். ஓகே, அது என்ன வாங்க போகிற? இங்கே மெட்டல் கார்லாம் கிடைக்காது. என்னம்மா ஒயிட்டாக இருக்கு? இதுவா? இதுதான் வந்து அவங்க முத்து வச்சுருக்காங்க, சிப்பி வச்சுருக்காங்க, சங்கு வச்சுருக்காங்க.
இதெல்லாம் வந்து கடலுக்குள்ளே இருக்கும் அஜுக்குட்டி, ஓகேவா? ஓகேம்மா. என்னம்மா பீச்சே வர மாட்டேக்கே? பீச்சுக்கிட்டே வந்துட்டோம் அஜுக்குட்டி, அவ்வளோதான். பீச் தெரியுதா? லாங்கில் தெரியுது பாரு. போங்கம்மா, நல்லா நடக்க முடியல, கால் வலிக்குது. கொஞ்சம் தூரம் நான் வந்துட்டேன் பாரு, தெரியுதா? இங்கே நாங்கள் கன் ஷூட் பண்ணோம் கைஸ். அப்புறம் அந்த 50 ருபீஸ்க்கு 10 ரிங்ஸு அப்படின்னு சொல்லி அந்த இது கூட போட்டோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே வரல. ஃபைனலாக பீச்சுக்கிட்டே வந்தாச்சு. இங்கே நிறைய போலீஸ்லாம் நடமாடுறாங்க. அதே மாதிரி பீச் வந்து தண்ணி ரொம்ப தூரமாக வரனால இங்கே மணல்லாம் ஹைட் ஆக்கி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருக்கும்போது இந்த பீச்சில் ஒரு 21 வயசு பையன் வந்து உள்ளே கடலுக்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டான். அப்போதுலேருந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மளும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்மளும் வந்து ஜாலிக்காக போகிறோம், ஓகே தான். ஆனால் வந்து நம்ம சேஃபாகவும் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். அன்னிலேருந்து எனக்கு பீச்னாலேயே ரொம்ப பயமாகவே இருந்துச்சு கைஸ். ஸோ நான் பீச்சுக்குனா வேணாம், மூவிக்கு கூட நம்ம போகலான்னு சொன்னேன். ஆனால் இவங்க வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த பீச்சுக்கு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜானுவும் அஃபுவும் சொன்னனால தான் இங்கே நாங்கள் வந்தோம் இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், தண்ணியில் ரொம்ப தூரம் போகக்கூடாது, காலை மட்டும் நனைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே கூட்டமே இல்லை ஆக்சுவலி. எல்லோரும் மேலே தான் ஏறி உக்காந்துருந்தாங்க, அது ஹைட்டாக்கி வச்சுருந்தாங்க. எல்லோரும் கீழே இறங்கி தான் காலை நனைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட் ஆக்கியிருந்தாங்க மணல்லாம் உட்கார்றதுக்கு. நான் தண்ணியிலலாம் இறங்கலை, எனக்கு பயம். ஸோ நான் தண்ணியில் இறங்கலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. இவங்க 2 பேர் மட்டும்தான் கீழே இறங்கினாங்க. அஜுக்குட்டி பாட்டலோடு கீழே இறங்கியிருக்காரு. தண்ணி பிடிச்சி தூக்கிட்டு காற்று பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புயல் காற்று மாதிரி அடிக்குது. அதே மாதிரி நிறைய பாட்டில்ஸு எடுத்து தண்ணி பிடிச்சி அதில் ஃபுல்லாக்கி தூக்கி போட்டுட்டு இருந்தார். அதில் அவருக்கு ஒரு ஜாலி. தூறிக்கிட்டே இருக்குது. எப்படி வீட்டுக்கு வேற போகிறோன்னு தெரியல. அநேகமாக நனைஞ்சிக்கிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நனைஞ்சாச்சு. தண்ணி ஃபோர்ஸ் வேற அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க கைஸுங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு. பட்டு குளிக்க தாங்க முடியல, ஏன்னா அலை ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. நானும் அஜுக்குட்டியும் கடலில் பாட்டில் தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான், உண்மையாக ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா உங்களுக்கு அலை ரொம்ப அதிகமாக பெருசாக வந்துட்டு இருந்ததுனால குளிக்க விடலை. அது போக கரையும் ரொம்ப சின்னதாகிட்டுங்க. ஐ மீன் அலை ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் போலீஸில் என்ன சொன்னாங்கன்னா, குளிக்காதீங்க, யாரும் கடலுக்குள்ளே இறங்காதீங்க, காலை மட்டும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் குளித்த மாதிரி இந்த டைம் எங்களால் குளிக்க முடியல. பட் நல்லா என்ஜாய் பண்ணோம். இதில் என்னென்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அஜுக்குட்டி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். ஸோ நல்லாயிருக்கு. நீங்களும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா மகாபலிபுரம் பீச் போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அங்கே பீச் மட்டும் இல்லை, 5 பிளேஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நல்ல ஒரு பிக்னிக் ஸ்பாட். அங்கே வர அது பிடிக்க போகிறான், என்ஜாய் பண்ணுங்கள். காக்காவை பிடிக்க போகிறான். அச்சோ குதிரங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம்.
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.